Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் உத்தரவுப்படி உத்தரவாத தொகையை செலுத்த நீதிமன்றத்திற்கு வந்தார் செந்தில் பாலாஜி. குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் உத்தரவுப்படி உத்தரவாத தொகையை செலுத்த நீதிமன்றத்திற்கு வந்தார் செந்தில் பாலாஜி. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வருகை. முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் கடந்த 8ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்து இருந்தது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில்குட்டி. விவரங்கள். தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் பேசியதாக ஒரு வழக்கு புகார் அளிக்கப்பட்டு அந்த புகார்ல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அசோக் குமார் ஆகியோர் தொடர்பு இருப்பதாக கருதி அவரும் விசாரணைக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர்கள் ஆஜராக நிலையில அவர்களுக்கு போலீசார் தொடர்ந்து அவர்கள் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று தெரிவித்து வந்த நிலையில அவர்கள் தலைமறைவாக இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில கடந்த 8ஆம் தேதி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்குல தாங்கள் கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறி முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்து கடந்த 8ஆம் தேதி அவர்களுக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் இருவருக்குமே முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது. அதில் சில நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டிருந்தது. விசாரணை அதிகாரி ஒன்று காலை 10:30 மணியிலிருந்து மாலை 5:30 மணி ஆகிய 2 வேளைகள்ல திருவல்லிக்கேணி போலீசார் முன்பு ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை. அது மட்டுமல்லாமல் 25,000 ரூபாய்க்கான சொந்த ஜாமீனும் அதே தொகைக்கான இருநபர் ஜாமீனும் செலுத்த உத்தரவிட்டிருந்தது. இந்த தொகையை செலுத்தி நீதிமன்றத்துல நேரில் ஆஜராகி முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல 15 நாட்கள்ல அந்த முன்ஜாமீனை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தொடர்ந்து அந்த 8ஆம் தேதியிலிருந்து இதுவரை அவர்கள் அந்த முன்ஜாமீனை பெறாத நிலை இருந்தது. ஏனென்றால் மற்ற வழக்குகள்ல அவர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதால் அவர்கள் தொடர்ந்து அந்த முன்ஜாமீனை பெறாமல் நீதிமன்றத்திற்கு ஆஜராகாமல் இருந்தார்கள். இந்த நிலையில இன்று இந்த நிபந்தனை முன்ஜாமீனை பெறுவதற்காக அந்த நிபந்தனைகளை சரி செய்வதற்காக நேரில் இன்று முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த முன்ஜாமீனை பெற்ற பிறகு இந்த நிபந்தனைகள் அவர்கள் தொடர்ந்து பூர்த்தி செய்ய வேண்டும். 15 நாட்களுக்குள் என்ற அடிப்படையில அவர்கள் இன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகிறார்கள். இதற்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றத்திலும் இதே தொடர்பான வழக்கு அதாவது தங்களை சம்மன் அளிக்காமல் எந்த விசாரணைக்கும் ஆஜராக உத்தரவிடக்கூடாது, அதே போல தங்களை துன்புறுத்தக்கூடாது என்ற அடிப்படையில ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார்கள். அந்த மனுவும் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. ஏனென்றால் முன்ஜாமீனுக்கான நிபந்தனைகளை அவர்கள் இதுவரை பூர்த்தி செய்யவில்லை. முன்ஜாமீனை கூட பெறாத நிலையில் தாங்கள் எப்படி அதுபோன்ற உத்தரவை பிறக்க முடியும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த முன்ஜாமீனை பெறுவதற்காக அந்த நிபந்தனைகளை சரி செய்வதற்காக அவர்கள் நேரில் ஆஜராகியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.